எழுத்தில் ஒரு எழுத்து, மேல் எழுத்தில் ஒரு எழுத்து, இடையினத்தில் ஒரு எழுத்து. எழுத்து ஒரு எழுத்தினுக்கு பெயர் சூட்டிக் கொண்டது. அதன் பெயர் தமிழ். அதன் சுவை அமிழ்து. அதன் அமிழ்தத்தை கடைந்து 1330 திருக்குறள் தந்தான் வள்ளுவன். அது ஒன்று. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இதன் பொருள், ஒருவரிடம் முகம் மட்டும் மலர்ந்து பழகுவது நட்பாகாது, உண்மையான உண்டு உண்ணவும் மலர்ந்து பழகுவதே நட்பு. இத்தகைய நட்பு கலக்கணம் இந்த உலகத்தில் எந்த வழியில் கூறாலும் நட்பின் கதையை பற்றி தான் சொல்வது என்று நான் ஆரம்பம் செய்யும் தமிழ் மாணவன். தமிழ் தொடக்கப்பள்ளி தொடர்களை 3. சங்க காலத்தில் உரையடை தலைநகராக கொண்டு சோழன் சிறப்பாக ஆண்டு வந்தான் மன்னன் கோபெருஞ்சோழன். இவன் நாடும் ஒரு பேரரசு மட்டுமல்ல, ஒரு தமிழ் சிறந்த கவிஞரும் கூட. இதனாலேயே சோழ நாட்டில் மட்டுமல்ல பிற நாட்டிலும் இவரை புலவர்கள் மிகவும் நேசித்தனர். அது ஒருவர் தான் பிசுநாந்தையார். பாண்டிய நாட்டில் பிசுர என்று ஒழில் வாழ்ந்து வந்தார். இந்த ஊர் வெகு தூரத்தில் இருந்தால் இவர் சோழ நாட்டுக்கு செல்ல இயலவில்லை. ஆனால் இவர் கோபெருஞ்சோழன் மீது மிகுந்த அனுபவித்து இவரை பற்ற பாடல்களை பாடி வந்தார். இவரது தமிழின் புனையும் கேள்விப்பட்ட கோபெருஞ்சோழன் இவரை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தார். எனவே இவர் உடல் வேறாக உயிர் ஒன்றாக இருந்தனர். நீதிநெறி வாழ்வாத சோழன் ஆட்சி புரிந்து வந்த நேரத்தில் இவனது 2 புதல்வர்களும் சோழ ஆட்சிக்கட்டின் மேல் ஏறுவதற்காக தன் தந்தையை எதிர்த்து போரிடத் துணிந்தனர். இதை கேள்விப்பட்ட கோபெருஞ்சோழன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை என்னால் வாழ்வதா என்று வந்து ஆட்சியை விட்டு விலகி தன் உயிரை விட துணிந்தான். இவ்வுலக வாழ்வை துறக்க விரும்பும் அன்னவர் வடக்கிருந்து உயிர் விடுதல் அக்கால மரபு. வடக்கேற்றல் என்பது தன் ஊரில் இருக்கும் 6 குளம் போன்ற நீரிற்கு சென்று அதனிடையே மனம் தெற்று ஒன்று அமைத்து வடதிசை நோக்கி அமர்ந்து உண்ணான் ஒன்றிருந்து உயிர் விடுதல். அப்படி ஒரு முடிவை எடுத்த பின்பு கோபெருஞ்சோழன் தன் மந்திரியும் மற்றவர்களும் என் நண்பர் பிசுநாந்தையை நிச்சயம் காண வருவார், என்னுடன் வடக்கிருப்பார், அவருக்கு ஒரு இடத்தை தயார் செய்யுங்கள் என்பதை பாடலாக பாடினார். கேட்டல் மாத்திரை அல்லது யாவதும் காண்டல் இல்லாது ஆண்டுபல கழிய வாழ்வென்றி பழகிய கிழமையராயினும் அறதே தோன்றல் அதன் புற ஒழுகல் என்ற ஐயன் கொள்ளன்மின் ஆரளி வாழில் இகழ்வினன் இனியன் யாத்த நம்பினன் ஒவ்வொருவரும் வரும் பொய் வேண்டானே உன் பெயர் கலைக்கும் காலையின் பேர் பேலே சோழன் என்னும் சிறந்த காதல்களையும் உடையவன் அதன் தலை என்னுதோர் காலில் நில்லல இன்னே ஒழுகுவன் ஒழிக்க அவருக்கு இடமே என்றுதான் இந்த பாடல். கோபெருஞ்சோழனின் வேண்டுகோளுக்கு இணங்க பிசுநாந்தையாருக்கு முடிடம் வைக்கப்பட்டது. நாட்கள் கடந்தன. எப்படி மாந்தையார் வந்துடுவார் என கோரி மன்னன் இந்த தவத்தை மேற்கொண்டான். இதை கேள்விப்பட்ட பிசுநாந்தையார் உடனே சோழனை நோக்கி ஓடி வந்தார். தன் நண்பனை கண்டார். தனக்காக தயாரான அமைக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து தான் தன் இன்னுயிர் விடுத்தார். அதை கண்ட ஊர் மக்கள் கண்ணீர் விடுத்தனர். இவ்வாறாக மன்னன் ஒருவர் நேரில் காணாமலேயே அன்பு கொண்டு ஒன்றாக உயிர் நீத்து தன் நட்பை தூய தமிழுக்கு ஒரு நல்லுலகம் இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த காலமெல்லாம் முகநூலில் வரும் நட்பெல்லாம் பெரும்பாலும் முகநூல் நட்பதான் இருந்து வருகிறது. உண்மையான அகநகரத்தில் யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறார் அவர்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.